சரிங்க, ஓகேங்க. ஆத்ம நமஸ்காரம். நேற்று அத்தியாயத்தினுடைய தொடக்கத்துல ஈஸ்வரன் என்பது நம்மளுடைய ஜீவன்தான், அந்த ஜீவன்தான், அந்த ஜீவசக்தியான வாயு தான் இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 தொழில்களையும் செய்கிறது. அந்த ஈஸ்வரன் தான் நமக்குள்ள இருக்கிறது. வெளியில புறத்தே நம்ம கோவில்கள், அடுத்தது உருவ வழிபாடுகள், இந்த மாதிரிலாம் நம்ம செய்ய சொல்ல ஜீவனை அதோகதியாக்கி கொண்டுதான் நாம் செயல்படுகிறோம். அதனால அந்த ஜீவனுக்கு கதி என்பது கிடைக்காதது. ஜீவனை அதோகதியாக்குவதால ஜீவன் அந்த மன்னிக்கக்கூடிய அந்த பாதையில தான் சென்று கொண்டிருக்கும் அது. ஆனால் ஜீவனை அந்த ஈஸ்வர சக்தி தான் அது ஜீவன். தெல்ல தெளிவோருக்கு ஜீவன் சிவலிங்கம். இததான் நம்ம திருமூலர் ஐயாவை சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த ஜீவனை காப்பாற்றி கொள்வது தான் உண்மையான ஈஸ்வர வழிபாடு. அததான் நேற்று அதை பார்த்தோம். அது பொதுவாக மனதினுடைய இயல்பு என்பது எப்போ அதோகதியாகி கொண்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் அது வெளியேயே அது பயணப்பட்டு கொண்டிருக்கும். அது ஒரு ஜீவனுடைய இயற்கையான அதனுடைய இயல்பு என்பது ஒரு அமைதி. அந்த அமைதிதான் அதனுடைய சொந்த இயல்பு. அந்த அமைதியில் தான் அது பேரானந்தம், அதனுடைய இயல்பு. அது ஒரு மனிதன் காலையில எழுந்ததிலிருந்து அவனுடைய உடல் ரீதியான உழைப்பினாலும் மன அதனுடைய சதா சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பதனாலும் அது டயர்ட் ஆயிருந்தது. அந்த டயர்ட் ஆயிட்டு கடைசியில இரவு நேரத்தில் வேற வழியே இல்லை, தவிர்க்க முடியாத, நம்ம எவ்வளவுதான் நம்மளா முயற்சிருந்தாலும் சரி குறிப்பிட்ட லெவல் தான் இருக்க முடியும். அந்த உடலும் டயர்ட் ஆயிருது. அப்புறம் திரும்பி தூக்க நிலைக்கு சென்று விடுகிறோம். அப்படி தூங்கி எழுந்தால்தான் நம்மளால மீண்டும் பழையபடி நம்மளுடைய செயல்களை செய்ய முடிகிறது. மைண்டு ஃப்ரெஷ் ஆயிடுது, உடலும் ஃப்ரெஷ் ஆகுது. அது முறையான தூக்கத்தால. அப்ப மனிதன் எப்போது ரீசார்ஜ் ஆகிறான்? அந்த தூக்கத்தில் நமக்குள்ள என்ன நடைபெறுகிறது? இததான் ஞானபிதா அந்த தூக்கத்தில் உள்ள அந்த சமீரணன் கதி ஒவ்வொரு மனிதனுக்கு நடைபெறுவது. அது ஈஸ்வரனோடு அது ஐக்கியமாய்க்கு அந்த மனம் தான் உற்பத்தியான இடத்திலே ஐக்கியமாகதான் அது ரீசார்ஜ் ஆகுது. அப்ப அந்த கதியை தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் ஞானபிதா. அது அப்போ ஆழமான ஒரு அமைதி தான் அந்த ஜீவனுடைய இயல்பு. அதோடு அது தொடர்பு கொள்ளும் போதுதான் அந்த மனம் அதே அமைதியான நிலையில் இருக்கும் போதுதான் அது புத்துணர்வு பெறுகிறது. அதன் மூலமாக தான் அது சக்தி நிலையாக நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம பகல் டைம்ல ஒர்க் பண்ண சொல்லியோ இல்ல ஏதோ நம்ம மனது இயங்குறதுக்கோ அது சக்தி என்பது அதன் மூலமாக தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அந்த இயல்பை ஆனால் அந்த சொந்த இயல்பை விட்டு விட்டு மனிதர்கள் அவர்கள் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மைண்ட் இதுதான் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அது ஆனா பக்தியின் மூலம் வெளியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆற்றலை நம்ம வழிபட்டனா அதன் மூலமாக நமக்கு தீர்வு கிடைக்கும். அதிலிருந்து நம் எல்லாத்திலையும் விடுதலை தெளிவு பிறக்கலாம், விடுதலை ஆகிட நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஜீவசக்தி அதோகதி ஆகி கொண்டுதான் இருக்கிறது. அந்த புற உலகத்தில் எதை நம்பினாலும் சரியது. அப்ப தன் மீது அது நம்பிக்கை இல்லை. புறத்தே உள்ள ஏதோ ஒரு வஸ்து, கோவிலோ சிலைகள் மேலேயோ உருவம் மேலேயோ மற்றவர்கள் மேலேயோ நம்பிக்கை அதிகம் என்றால் அப்ப தன்னை விட அது பெரியதாக நினைக்கின்ற கொண்டிருக்கிறோம். ஜீவனை அதோகதியாக்கி கொண்டது. அப்ப தன்னுடைய ஜீவன் மேல்தான் அது முழு நம்பிக்கை. தன்னைத்தான் உணர்வது தான் முழுமையாக அது தன்னம்பிக்கை. அப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த தியானம் என்பது தான். இந்த தியானம் என்று அப்படி ஒன்று இல்லைன்னா நமக்கு நிலையான அமைதி கிடைக்காதது. நாம் என்ன வேலை செஞ்சாலும் சரி ஒரு நிலையான அமைதி நம்ம மூலம் அது பிரதிபலிக்கும். அது அந்த அமைதி நம்ம அந்த தியானத்துல பழகி நம்ம தூங்கும் பொழுது அது சாதாரண வெளிசுவாச மக்களுக்கு அப்பதான் ஃப்ரெஷ் ஆவாங்க, நல்ல ரீஃப்ரெஷ் ஆவாங்க, எனர்ஜி கிடைக்கும்ன்றது அவங்களோட இலைனது.
நம்மளுடைய சித்த வித்தியார்த்திகளாக நம்மளுடைய பழக்கம் அந்த நிஷ்டை என்ற இதிலே ஆழமான அமைதியில அந்த மனம் அது ஒடுங்கி அதை இயல்பாகவே அது இல்லாமல் செய்யும் போது அந்த ஜீவனுக்கு ஒரு அமைதியான பேரானந்த அமைதி கிடைக்குது. அது ஜீவனுடைய இயல்போடு இருக்க சொல்லுதோ அதுதான் அதனுடைய இயல்பாவே அமைந்து விடுகிறது. அந்த அமைதியிலிருந்து நாம் புற உலக வாழ்க்கையில உபஜீவனத்துக்காக நாம் செய்யும் பொழுது அந்த வேலையில சரி ஏதோ ஒரு ஆழமான அமைதி ஒரு தெளிவு என்பது இருக்கும். அந்த மனதிலிருந்து நாம் எந்த செயல் செய்யும் போதோ நம்மளுடைய செயல்ல ஒவ்வொரு செயல்லையும் ஒரு தனித்துவம் என்பது வெளிப்படாதது. இதே மனம் அடங்காமல் அந்த செயலை நம்ம செய்யும் போதுதான் நம்ம இதனுடைய ரிசல்ட் என்ன இருக்க பலனை நினைத்தே நம்ம அந்த செயலை செய்து கொண்டிருப்போம். அப்போ ரெண்டாவது அது ஃபெயிலியர் ஆகிடுமோ ஒரு பயமும் அதுல இருக்கும். இல்லைன்னா அந்த வேலையை அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை தள்ளி போட்டு ஒரு சோம்பலை உருவாக்கி கொள்வோம். இப்படியே நம்மளுடைய நேரத்தை எல்லாம் நம்ம வீண் செய்து கொண்டு நம்மளே நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கோம். அதுதான் நம்மளுடைய மனதினுடைய இயற்கையான இயல்பு. அந்த மனம் எப்போது ஒரு அடங்கிய மனமாக இந்த வித்தையில பழகும் பொழுதுதான் அது அப்போ நம்ம அந்த மனம் வெளியில் வியாபிக்க சொல்ல அந்த எனர்ஜி தான் அதிகமாக இருக்குமே தவிர அது தேவையான எனர்ஜி மட்டும்தான் அந்த வேலைக்கு தேவையான அந்த எண்ணத்துக்கு தேவையான எனர்ஜி மட்டும்தான் செலவாகும். அப்படின்ற சமயத்துல அந்த வேலை என்பது ஒரு தரமாகவும் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லாகவும் அமையும். அப்படியே ஃபெயிலியர் ஆயிட்டாலும் சரி அந்த மனம் என்பது அந்த உயிர் சக்திக்கு அது இழப்பு என்பது கிடையாது. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி நிச்சயமாக அதுல நம்ம ஜெயித்து விடுவோம். அப்ப அந்த அடங்கிய மனதினுடைய இயல்பு என்ன? அது நிஷ்கலத்துவம், கலக்கம் இல்லாதது. அதாவது நிஷ்கலத்துவம், சகலத்துவம். அதை என்னீங்கன்னா அந்த மனத்தினுடைய அந்த அடங்கிய அந்த எனர்ஜியினுடைய அது பின்னமாக பலவிதமாக அது டைவர்ட் பிரிந்து விடுகிறது. அப்ப அதனுடைய சக்தி நிலை என்பது குறைந்து விடுகிறது. அப்ப அடங்கிய மனத்துக்கு தான் அது உண்மையான எந்த ஒரு விகாரங்களும் மற்றது. விகாரம்னா மாறுபாடுக்கு உட்பட்டது. நேற்று ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கணும். அது மாறுபாடுக்கு உட்படாதது அடங்கிய மனம். அந்த மனம்தான் 3 தொழில்களையும் அது செய்யக்கூடிய அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் முக்குணங்களையும் உடையது. சாத்வீக குணம், தாமச குணம், ராஜச குணம், இப்படிப்பட்ட 3 குணங்களாகவும் அது பிரியக்கூடியது. அப்ப அந்த அடங்கிய மனம்தான் அது முழுமையாக சக்தி பெற்ற அது ஒளி பொருந்திய அந்த உயிரினுடைய இயற்கையான இயல்புத்தன்மை உடையது. அது எப்போது நம்மளுக்கு அது தூக்கத்திலேயே நம்மளுக்கு ஏற்படுத்துது. அதுதான் ஜீவ சிவ ஹோம். அப்ப தூக்கத்துல எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் அந்த மனமானது அது புறப்பட்ட இடத்திலேயே அது ஆரம்பித்த இடங்கத்திலே அது ஒடுங்கி இருக்கிறதால அதுதான் ஜீவ சிவ ஹோம். அது சிவனோடு அது லயித்து இருக்கிறது. அப்ப அதுதான் அந்த அடங்கிய மனம்தான் குணங்கள் அற்றது, நிர்குணன், நிர்விகாரி, மாறுதலுக்கு உட்பட்டது, நிஷ்கலன், கலக்கங்கள் எதுவுமே இல்லாதது. அப்ப அது தானேக ஈஸ்வரனாக அந்த அடங்கிய மனமாக இருக்கும் நிலையில் அது இருக்கிறது. இப்ப அந்த அடங்கிய மனதில் இருந்து அது வெளிப்படுகின்ற அந்த மனம்தான் உங்களுக்கு அது புரோகிதராக வருகிறது. இப்ப கோயில்ல போயிட்டு ஒரு சங்கல்பம் பண்றோம், ஒரு அர்ச்சனை பண்றானா உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கா, இது கல்யாணம் ஆகணும், இல்லைன்னா எனக்கு வேலை கிடைக்கணும், ஏதோ ஒரு சங்கல்பம் பண்றோம். ஒரு புரோகிதர் அதுக்கு கூட நம்மளுக்கு அதுக்கு ஒரு சகச நாமமோ ஏதோ அர்ச்சனை சொல்லி நம்ம ஒரு புரோக்கரா இருக்கிறாரு. கடவுளுக்கு நம்மளுக்கு இடையிலே ஒரு இதுவா இருக்கிறாரு. அது அதோகதியான வெளியில் அந்த சுவாசம் பயணப்பட்டவர்களுக்கு அவர்கள் குருவாக இருக்க முடியும். இந்த ஜீவனை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அந்த உள்நிலை கதி மார்க்கத்தில் செல்லக்கூடிய நம்மளுக்கு வழிகாட்டியார் நம்மளுடைய அது மனம்தான் அதற்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். இப்போ இந்த டைம் இந்த 8 to 9 இந்த 9 to 10 இந்த டைம் எனக்கு பல ஆப்ஷன் இருக்கு. இந்நேரம் நான் ஏதோ ஷாப்பிங்ல இருக்கலாம், சினிமா தியேட்டர்ல இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கலாம், அல்ல இப்ப இந்த சத்சங்க பேசிட்டு இருக்கலாம், இல்ல நான் ஜபத்துல இருக்கலாம். இதுதான் இன்னைக்கு இது பண்றதுக்கு இந்த நேரத்துக்கு
எது முடிவு பண்ணுகிறது? யார் எவ்வளவு கம்பல் பண்ணாலும் அது என் மனம் தானே இதை முடிவு பண்ணி இந்த இடத்துல நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். நான் அது அப்ப அந்த மனம்தான் வெளியில் வியாபிக்கும் போதும் நமக்கு அது குருவாக வருகிறது. அப்ப அந்த மனம்தான் இப்ப வந்து காலையில எழுந்துக்கிறனாலும் சரி, 8 மணிக்கு ஆபீஸ் போனோம், 12 மணிக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அங்க போகணும். இதுக்கெல்லாம் முதல்ல முடிவு பண்றது யாரு? இதுக்கு நம்மளுடைய மனம்தான் அது. அப்ப அந்த மனம்தான் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, குருவாக இருக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய இண்டிவிஜுவல் லைஃபுக்கு அவரவர்கள் மனம்தான் அது குருவாக இருக்கிறது. அதே மனம்தான் நல்ல ஒரு சாத்வீக குணங்களோடு அது செயல்படும் பொழுது, நடவடிக்கை கிரமங்களோடு விதிகளுக்கு உட்பட்டு வாழ்ந்து அது செயல்படும் பொழுது கூடவே இந்த தியான பயிற்சி, இந்த நிச்சய பயிற்சி இது செய்து இதிலேயே நம்ம பழகப்பட்டு அவனுடைய ஜீவனை நம் விரயம் செய்யாமல் உள்ளுக்குள்ளேயே நடத்தி அது அடங்கிய மனமாக இருக்கும் பொழுது அது முழுக்க நம்மளுக்கும் இந்த உடல் உருவான காரணமான இந்த நான் எனும் அகங்காரமாகிய அதனையும் அது இது பண்ணு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த மனமும் சரியது அந்த ஜீவனுடைய அந்த கட்டுப்பாட்டுல இருக்கும். அந்த நிலையில தான் அது அடங்கிய அது மனமாக இருக்கும். அந்த மனம்தான் நமக்கு உண்மையாக ஈஸ்வரனை காட்டக்கூடிய குருவாக வரும். அது அடங்காத மனம் பொறுத்த வரைக்கும் அது வெளியில் வியாபித்து கொண்டே இருக்கிறதால வெளியில் இருக்கிற பொருட்கள் தான் குரு, வெளியில் இருக்கக்கூடிய நபர் தான் குரு அப்படின்ற மாதிரி அது உங்களுடைய ஜீவனை அது அதோகதியாக்கி ஜீவனை கடைசியில் அது மரணிக்க செய்யும் அளவுக்கு அதனுடைய தன்னை இழக்க அளவுக்கு அது கொண்டு போய் விடும். அது அப்ப அந்த மனம் யாருக்கெல்லாம், எல்லாருக்கும் தான் அவங்கவுங்க மனம் குரு. ஆனால் அந்த மனமே தாமச ராஜச அந்த குணங்களுக்கு அது அடிமைப்பட்டு இருந்தால் உங்களுக்கு தவறாகத்தான் அது வழிகாட்டும். அது அந்த ஜீவனுடைய இயற்கையான இயல்பு, அதனுடைய தன்மை, ஆழமான அமைதி அந்த நிலையில இல்லாத இருந்த அந்த மனம் எப்ப தேவைன்னா அது வெளிப்படணும், மற்றதான் அது அடங்கி இருக்கணும். உபஜீவனத்துக்காக தேவைன்னா அது வெளிப்பட்டா அது பரவாயில்ல. அது அப்ப அது வந்து சாத்வீக தன்மையில தான் இருக்கும். அந்த கிரமங்களுக்கு உட்பட்டு உண்மையில அதனுடைய இயற்கையான இயல்பு தன் ஜீவன் எப்படி அமைதி ஆனந்தத்துல பேரானந்தத்தில் ஆழமாக இருக்கிறதோ அது உண்மையான அன்பு கருணை இருக்கும் போதுதான் அந்த ஜீவனுக்கு அது நடக்காது. அதே இதுவோடுதான் அது வெளிப்படும். அது மற்ற பிற ஜீவன்கள் மேலையும் அவர்களும் இந்த நிலைக்கு வர வேண்டும் என்பது அது உண்மையாக பாடுபடும். அது ஆனால் ராஜசத்தன்மை தாமசத்தன்மை இத்தகைய குணங்களோடு இருக்கும் பொழுது அது அந்த நிஷ்டையிலிருந்து அது வெளிப்படும் பொழுது அதே நிலையில் தான் அது வெளிப்படும். அது அப்போ யாரெல்லாம் சரியது அப்போ நடவடிக்கை கிரமங்களுக்கு எத்தனை கிரமங்களுக்கு உட்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சாத்வீக கூடவே அந்த சாத்வீக தன்மையோடு அந்த முதல் விதிப்படி அந்த ஜீவ ஈஸ்வரனோடு ஐக்கிய நோய் பட்டு அந்த மாதிரி வாழ்கிறார்களோ அவர்கள் பொறுத்தவரை மிக விரைவாகவே அந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் என்பது அவர்களுக்கு இயற்கையாகவே இயல்பாகவே அது தானாகவே அது நடக்க ஆரம்பித்துவிடும். இப்போ நடவடிக்கை கிரமங்கள் கூட சரியது, புதியதாக வந்த வித்தியார்த்திகள் கூட சரியது, அவர்கள் கருத்துக்களோ ஐடியாக்களோ எப்படி நம்மளுடைய டவுட்டுக்களோ இந்த மாதிரிலாம் கிளியர் பண்ணிக்கிறோம் அந்த விதத்துல கேட்டாங்கன்னா, நான் கோயிலுக்கு போலாமா, தப்பு இல்லையா, நான் பழையபடி எல்லா ஆபரணம் அணிஞ்சிக்கலாமா, நான் பொட்டு வச்சுக்கலாமா, இந்த மாதிரிலாம் ஐடியா கேட்கிறாங்கன்னா உண்மையில யார் இந்த கிரமங்களுக்கு 30 விதிப்பட்டுக்கு வாழ்கிறார்களோ இல்ல ஆசிரம வாசிகளையோ அப்படிப்பட்ட உண்மையில கரெக்டா ஜபம் பண்றங்களோ அப்படிப்பட்ட வித்தியார்த்திகளை கன்சல்ட் பண்ணீங்கன்னா கரெக்டான முறையில வழிகாட்டுவார்கள். அதை தவிர்த்து புரியுங்களா, 2 சட்டம் மட்டும் கடைபிடிக்கிற வித்தியார்த்திகளை நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா, நான் கோயிலுக்கு போலாமா வேணாமான்னா அவர்களுக்கு அந்த பந்தங்களை விடமில்லை, கோயிலுக்கு போக ஆசை இருக்கும், இல்ல ஒரு தினசரி கலர் கலரா ட்ரெஸ் பண்ண ஆசை இருக்கும், 10 புற உலக இதுல நிறைய இதுல சினிமா இந்த மாதிரி இதுல ஆசைகள் அதிகமா இருக்கும். அவர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணனா அவர்களுக்கு அதுதான் நியாயம். அப்படிதான் நான் பண்ணிக்கிறேன், நீங்களும் பண்ணீங்கோ.
அப்படியேதான் ஒரு சுகர் பேஷண்ட் வேறொரு சுகர் பேஷண்ட் உள்ள வீட்டுக்கு விருந்தாளியா போறாருன்னா அவங்க என்ன இவருக்கு டயட் கண்ட்ரோல்ல இருக்குன்னு கரெக்டா இருப்பாரு. அது அவங்க விருந்தாளியா அந்த வீட்டுக்கு போனான்னா அவங்களுடைய அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க சுகருக்கு உண்டான அந்த பொருட்கள் தான் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட கொடுப்பாங்க. அது நம்ம வேணாம்னா கூட சரி இது இல்லைங்க நான் சுகர் கண்ட்ரோல்ல இருக்கிறேன்னு சொன்னா கூட அப்படிலாம் இல்லைங்க நான் கூட இது எல்லா ஸ்வீட்டும் சாப்பிட்டுவேன் கூடவே மருந்தும் போட்டுப்பேன் இப்படிதான் அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க. அது அதே மாதிரிதான் அப்போ என்னன்னா நோயம் வர வச்ச மருந்து தான் ஜீவனை இம்சையும் பண்ணிப்பேன் கூட மருந்தும் போட்டோம்னா அது சரியான வழிகாட்டியாக இருக்காது. அப்ப அதே மாதிரிதான் அந்த அந்த கிரமங்களுக்கு உட்பட்டு யார் வாழ்கிறார்களோ உண்மையாக அந்த சாத்வீக இயல்புடன் யார் வாழ்கிறார் எந்த வித்தியார்த்தி வாழ்கிறார்களோ யார் கரெக்டா ஜபம் பண்ணுகிறார்களோ அவர்களிடம் புதியதாக வந்த வித்தியார்த்திகள் கன்சல்ட் பண்றது அவர்களுடைய ஐடியா கேட்டு பெறுது அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டா வந்து வழிகாட்டக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. அப்படி இல்லை அந்த இந்த மாதிரி நிலையில தான் வந்து அந்த வித்தையினுடைய தரமும் கொஞ்சம் நாளுக்கு நாள் அது குறைவும் அது ஆரம்பிச்சு விடுறது. அது கரெக்டான வழிகாட்டுதல். நான் 30 வருஷமா ஜபம் பண்றேன்னு கூட இன்னும் ஆனா 2 விதியில மட்டும்தான் இருப்பாங்க. அது அவங்கள்டெல்லாம் கன்சல்ட் பண்ணனா அவங்களுக்கு அவங்கள மாதிரிதான் அவங்க மாத்த முடிவாங்க. யார் எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள மாதிரிதான் மற்றவங்களையும் மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். இதுதான் உண்மை. அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அப்ப வெளியில் வழிகாட்டு குருக்கள்லாம் அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் நமக்குள்ளேயே அடங்கிய மனமாக இருக்கும் பொழுது அதுல நிச்சயில நீங்க நல்லா பழகிட்டுட்டீங்கன்னா வெளியில யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை. அப்படி டவுட் வந்ததுன்னா ஒண்ணுமே வேணாம், சித்தவித்த புக்கு படிங்க, நடவடிக்கை கிரமங்கள் ரூல்ஸ படிங்க. ஞானபிதா எழுதியது, அவர் அந்த நிலையை அடைந்து எழுதியது, அந்த வழிகாட்டுதல் தான் சரியாக இருக்கும். அந்த டவுட் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு கிரமங்கள் விதியை நீங்க பாருங்க. அதுலயே தெளிவாக மேக்சிமம் எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப வெளியில் கரெக்டா விதிகளை கடைபிடி அடையாளம் தெரியலன்னா கிரமங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் அடங்கிய மனமே உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணும். புரியுதுங்களா? அப்படியும் எதிர்பாராத வந்ததுனால அதுக்கேத்த மாதிரி உண்மையில உங்களுக்கு அதுல வித்தையில கான்சென்ட்ரேஷன் போகணும், அதுல முழுமை அடையணும். ஒரு தண்ணீர் ஆத்மார்த்தமாக ஆசை இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சரியான வழிகாட்டக்கூடிய குரு வந்து உங்களுக்கு உங்களுடைய மனமே சரியது அது வெளிமுகமாக அது அந்த ஆத்மார்த்தமாக நீ நினைக்க சொல்லோ கரெக்டான வழிகாட்டக்கூடிய உங்களுக்கு குருவாக வரத்துக்கும் அது அந்த மனமே உங்களுக்கு அது சப்போர்ட்டும் பண்ணும். அது இப்ப அதுல அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தினசரி பயிற்சியில உங்களால எந்த அளவுக்கு இன்னைக்கு ஹையஸ்ட் நடவடிக்கைகளை ஃபாலோ பண்ணணும்னு பண்ணிட்டு அந்த சாத்வீக இயல்போடு அந்த ஜபத்திலையும் சரி ஒவ்வொரு கதியிலையும் ஒரு இன்வால்மெண்டோட ஒவ்வொரு கதியிலையும் உங்களுக்கு ஞாபகம் அதுதான் உண்மையான சிரத்தை, அது ஈடுபாடு. அந்த நிலையோடு இருந்து நீங்க ஜபம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அடங்கிய மனமாக வரும். அதுதான் உங்களுடைய ஜீவனுக்கு அந்த காட்டக்கூடிய அந்த குருவாகவும் வரும். அதே சமயம் உபஜீவனத்துக்காக நீங்க செயல்படும் பொழுதும் சரியது உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒரு தனித்தன்மை ஏற்படுத்தி அந்த உலக வாசிகளையும் சித்த வித்தியார்த்தியத்துக்கு உங்கள் மூலமாக வரக்கூடிய ஞானபிதா ஒரு கருவியாகவும் அதை பயன்படுத்தி கொள்ளுவார் உங்களது. அதுக்குதான் இந்த அடங்கிய மனம்தான் உண்மையான வழிகாட்டக்கூடிய குரு. இதுதான் இன்றைக்கு நான் உங்களிடம் கூற ஆசைப்பட்ட விஷயம். ரைட், ஓகே, சொல்லுங்கய்யா. இப்போ இந்த ஆத்மனவசரமையா இப்போ இந்த சித்த வேதம் புத்தகம் வந்து ஒரு குருக்கும் ஒரு சிஷ்யனும் நடுவில் நடக்கிற சம்பாஷணை. அது எழுதின வந்து சாமி எழுதியிருக்காரு. இப்போ குரு கேட்கிற கேள்வி எல்லாம் மன அடங்காத நிலையை தான் அந்த கேள்வி கேட்கிறாரு. இவரு சிஷ்யன் கேட்கிற கேள்வி எல்லாம் அதே குரு சொல்ற பதிலும் வந்து அடங்காத நிலையில தான் பதிலும் வருது. கரெக்ட் தானே? அது சரிதாங்க. எப்பயுமே வந்து மனதுல வந்து காரிய மனம் காரண மனம் இருக்குது. ஆமா. அப்போ வெளியில் காணப்படுவது இந்த புற உலகம் எல்லாமே அது காரிய மனம். அது
2வது அத்தியாயத்துல இருக்கும் உங்களுக்கு அது. இத பத்தி டீடைல் அந்த கேள்வி காரணம் வந்தாதான் காரியமே நடக்கும். மனதாலதான் அந்த கேள்வியும் சொல்ல முடியும், பதிலும் சொல்ல முடியும். அது காரணம் வந்து கேள்வி கேட்கத்தானே, இந்த காரியத்துக்கு காரணம் வந்து கேள்வி கேட்கத்தானே. புரியல. இப்போ அந்த காரியத்துக்கு வந்து அந்த கேள்விதானே காரணம். ஆமாங்க, ரெண்டுமே. அது காரியம் மனோன்றதுல இது ஆங்கிள் வெளி சம்பாவனையில அது கரெக்ட் அது. ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்குது அந்த ஈஸ்வர தத்துவம் உங்களுக்கு. அது அடங்கிய மனம். அது அதாங்க, இப்ப எனக்கு ஒரு 100 ரூபாய் வேணும்னா நான் கேட்டாதான் எனக்கு கிடைக்கும். அப்ப அங்க இருந்து வர்றது வந்து காரியம், நான் கேட்கறது வந்து காரணம். கரெக்ட் தானே? அது கிடையாது. இது கேட்கறதும் வர்றதும் பலன் அனுபவிக்கிறது எல்லாமே காரியம் தான் அது. அப்ப அந்த கேள்வியில கேட்கறது என்ன, அதுவும் காரியம் தானா? ஆமா, அதுவும் காரியம் தான். ரெண்டும் காரியம்ன்றீங்களா? எல்லாமே காரியம். இதுக்கெல்லாம் ஆப்ரேட் பண்றதுக்கு எந்த எனர்ஜி தருது, அந்த ஈஸ்வர தத்துவம்ன்றது அடங்கிய மனம் என்பது இது உள்ளுக்குள்ள இருக்குது. சரி, அதுதான் காரணமாக இருக்கிறது. புற உலகத்துல நீங்க சரி, மனம் வந்து காரணம். அப்போ மனமே 2 மனங்க. அது காரிய மனம்ன்றது வெளி உலகத்துல செயல்பாட்டுக்கு. சரி, காரியம் அது வந்து வெளி உலக செயல்பாட்டுக்கு. அது மூலமாக தான் ஈஸ்வரன் எப்படி போகணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியும். அது உங்களுக்கு காரண மனம்னு ஒண்ணு வர சொல்ல பாத்தீங்கன்னா அது வந்து அடங்கிய மனமாயிடும் கடைசி எண்டுல இருந்தது. காட்டக்கூடியது. ஆனா வெளி உலகத்தை செயல்படுத்துறதுக்கும் அந்த காரண மனம் தான் ஒரு அடிப்படை காரணம். இப்ப புரியுதுங்களா? புரியுது. நன்றி. அதுதான் காரிய மனம் மூலமாக தான் இந்த புக்கை புரிஞ்சிக்க முடியும், நம்மளால படிக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ ஒரு நமக்கு நாமே அந்த ஞானபீதா பொறுத்த வரைக்கும் ஒரு இயல்பாக ஒரு குருவுக்கும் சிஷியனுக்கும் ஏற்படக்கூடிய அந்த டவுட்டை இத வந்து ஒரு வெளிமுகமாக சொல்ல வந்து அது காரியமுகமாக தான் அது சொல்ல முடியும். அது மூலமா தான் அது புரிஞ்சிக்க முடியும். அதை புரிஞ்சு அந்த உண்மையான அந்த காரணத்தை அறியும்னா தன்னல் தானே ஒடுக்குவதுதான். அந்த ஜீவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு இதை புரிய வைக்குது நம்மளுக்கு. அப்ப அந்த உள்முகமாக அந்த ஜீவனை நமக்குள்ள லைக்க செய்வதுதான் அந்த உண்மையான அந்த போகிற நிலை. அது இப்ப புரியுதுங்களா? புரியுது. சரிங்கய்யா, நமஸ்காரங்கய்யா. நம்ம நேற்றுக்கு நம்ம பார்த்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர மதம்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஈஸ்வர மதம் அப்படிங்கிறது எவன் ஒருவன் தன்னுடைய சக்தியை உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்துறானோ அவன் தான் ஈஸ்வர மதஸ்தான். அந்த சக்தியை வெளியில விடுறவன் ஈஸ்வர மதஸ்தன் கிடையாது அப்படிங்கறது சாமி சொல்லியிருந்தாரு. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது அந்த ஈஸ்வர மதத்தை நான் எப்படி வந்து கடைபிடிக்கிறது, அந்த ஈஸ்வர சக்தி எனக்குள்ளார எப்படி நிலைநிறுத்துறது அப்படிங்கறது அந்த சீடன் கேட்கிற ஒரு விஷயம். அதுக்கு அதை சொல்லித்தரதுக்கு ஒரு ஆள் வேணும். அவரை நம்ம குரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த குரு யாரா இருக்க முடியும் அப்படின்னா ஒருவேளை ஈஸ்வரனாவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதா இருந்தா கூட எப்படி ஈஸ்வரன் அவரவே வந்து அறிவிக்க முடியும்? அவர் அறிவிக்கிறதா இருந்தா அவர் தன்னிலிருந்து வெளியில வந்து அவர் தன்னை வேறொரு ரூபமா பாவிச்சு அவர் இதுதான் நானு அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்படி அவர் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவரு வெளியில வந்துட்டாருன்னா, ஏன்னா நாம கேட்கிற கேள்வி எங்க? வெளியில தான். நாம தேடுகிற தேடல் எங்க? அதுவும் வெளியில தான். நாம இன்னும் உள்ளுக்குள்ளார போகல. அந்த உள்ளுக்குள்ளார போறதுக்கு தான் நாம வழிய கேட்கிறோம். அப்ப நம்ம வெளியில தான் இருக்கிறோம். நம்முடைய செயல்பாடு வெளியில தான் இருக்கு. நம்முடைய கேள்வி வெளியில தான் இருக்கு. அப்ப இதுக்கான பதில வெளியில வந்து ஒரு ஆள் சொல்லணும்னா அது ஈஸ்வரனா இருக்க முடியாது. ஏன்னா ஈஸ்வரன் வெளியில வந்தாருன்னா நாம செத்து போயிருவோம், நாம பிணமாயிருவோம். அப்ப ஈஸ்வரன் குருவா வர்றதுக்கு அங்க வாய்ப்பு கிடையாது. அப்ப யார் குருவா இருக்க முடியும்னா ஈஸ்வரனுக்கும் நமக்கும் தொடர்பை ஏற்படுத்துறவர். 2 பேத்துக்கும் மீடியேட்டரா ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் வந்து அங்க குருவா இருக்க முடியும். இப்ப கேள்வி கேட்கறது யாரு அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம். அங்க பதில் எதுவா இருக்குது? ஈஸ்வரனை பத்தின தத்துவமா இருக்குது. அது தான் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது. அப்ப இந்த தானுக்கும் இந்த நானுக்கும் இடையில ஒருத்தர் இருக்கணும். இந்த 2 பேரையுமே கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். 2 பேரையும் தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். அவர் யாரு அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய மனசுதான். நாம முழிச்சு வெளியில வந்துட்டோம்னா அவர் அகங்காரமா இருக்கக்கூடிய இந்த நான்கிற நிலைமையோட சேர்ந்து அவரு இயங்கிட்டு இருப்பாரு. அவரே உள்ளுக்குள்ளார போய் தூக்க சமயத்திலேயோ இல்ல ஆலோசனை சமயத்திலேயோ இல்ல சம்யோக சமயத்திலேயோ அவர் உள்ளுக்குள்ள அடங்கி போனார்னா
இல்ல ஒரு தியானம் பண்ணும்போது நிஷ்டையில அவர் அடங்கி போனார்னா, அவரு தான் சொல்லக்கூடிய ஈஸ்வரனோட சேர்ந்து இருப்பாரு. அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்கிறாரு? அவரு எங்க போய் எந்த பாதையில போய் அடைய முடியுங்கிறது அந்த மனசுக்கு நல்லாவே தெரியும். அவர் தான் அடிக்கடிக்கு அந்த ஈஸ்வரனோட போயிட்டு, போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்போ அவர இந்த நான் வந்து பணிஞ்சு கேட்க வேண்டியதா இருக்குது. எனக்கு அந்த வழிய காமிச்சு குடுன்னு. அந்த பணிவு தான் நாம முதல் கேள்வியில பார்த்திருக்க முடியும். பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ நாம ஒருத்தர்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, நமக்கு அந்த பணிவுங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா, நமக்கு அதுல வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியப்படுது. அது ரொம்ப பெரிய விஷயம் அது. ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது, அந்த குரு நமக்கு சொல்லிக் குடுக்கக்கூடிய விஷயம். அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் அப்படிங்கிற அனுமதி நமக்கு கொடுக்கப்பட்டதுனால, நமக்கு விடை தெரியாத கேள்விகள் எவ்வளவோ இருக்கும். ஆனா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம விடைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தகுதி நமக்கு எப்ப உண்டாகுதோ, அப்பதான் அதுக்கான பதில்கள நம்ம அத புரிஞ்சுக்கவே முடியும். அப்ப அந்த தகுதிய யார் குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இறைவன் தான். நமக்குள்ளார அனுபவங்கள ஏற்படுத்தி, நம்மள தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு காலநிலைகள்லயும் நம்மளுடைய தகுதிய உயர்த்திக்கிட்டே வர்றாரு. அந்த தகுதி உயர, உயர நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வருவோம். அப்போ நாம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணுமா, வேண்டாமாங்கிறத யார் தீர்மானிக்க முடியும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அனுபவங்கள் தான். அந்த அனுபவங்கள யார் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் மனசு தான். அப்போ நான் இன்னைக்கு இந்த ஜென்மத்துல நான் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எந்த லெவல் வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது என்னுடைய மனமா இருக்கக்கூடிய அந்த ஒருத்தர் தான் அத வந்து தீர்மானிக்கிறார். அப்போ அந்த மனம்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா, இங்க எதுவுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாம போயிரும். அப்போ நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு குருவா இருக்கக்கூடியவரு, ஒரு மனமா இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். அவர் தான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வச்சுட்டு இருக்கிறார். ஆனா அவரு 2 முறையா புரிய வைக்கிறார். 2 விதமா. அது எப்படின்னா, உள்ளுக்குள்ளார இருக்கும்போது அது ஒரு வகையாவும், வெளியில இருக்கும்போது அது வேறொரு விதமாவும் அவர் நமக்கு புரிய வைக்கிறார். கோகுல கண்ணன், நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஐயா பேசலாங்களா? பேசுங்கய்யா. ஐயா ஒரு சின்ன சந்தேகம். ம். இப்ப நம்ம நிஷ்டையில இருக்கும்போது அமைதியா கவனிக்கிறோம். இந்த ம். சுழிமுனையில பூர்வ மத்தியம் சொல்லக்கூடிய மேல் நோக்கி நம்ம கவனிக்கிறோம். ம். அந்த மனசு வந்து ஒரு டைம், அதாவது சென்டரா இருக்குன்னே சொல்ல முடியாது. ஒரு டைம் வலது நாசிக்கு மேல இருக்கு, இல்ல இடது நாசிக்கு மேல இருக்கு. ம். அப்ப நம்ம அங்கேயே கவனிக்கிறது கரெக்டா? தானா அது சுழிமுனைக்கு போகுமா, இல்ல நம்ம அதை மாத்தி மறுபடியும் சுழிமுனையிலேயே திருப்பணுமா? நீங்க கவனிக்கிறதுனா எதை வச்சு கவனிக்கிறீங்க? உங்க கண்களால கவனிக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய இல்ல, கண் அங்க வச்சிடுறோம். அங்க ஒரு அமைதியா ஒரு இருட்டு தெரியுது. அதுல ஒரு உணர்வு இருக்கும். அது உணர்வு, அது எப்படின்னு சொல்ல முடியாது, விளக்க முடியாது. அந்த இடத்துலயே நம்ம கவனிக்கிறோம்னு வைக்கும்போது, ம். லெஃப்ட்ல இருக்கும்போது சில்லுன்னு ஒரு சின்ன ஃபீலும், ரைட்ல இருக்கும்போது சூடான ஒரு ஃபீலும், ஒரு ஃபீல் வருது. இந்த லெஃப்ட் ரைட்ங்கிறத நீங்க எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க? அது கண் ஒரு, அது எப்படி தீர்மானிக்கிறேன்? இப்ப வலது நாசிக்கு நேரா இருக்குது, இடது வலது நாசிக்கு நேரா நாசி, இருக்குங்கிறது. இடது நாசின்னு வைக்க வேணாம், அந்த சைடுன்னு வச்சுக்கலாம். சரி. சென்டரா வலது இல்ல. சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடுங்கிறத எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க? ஏன்னா புருவ மத்தியம் நம்மளுடைய நாசிக்கு நேர் மேல சென்டரா இருக்குது. நாம கண்ணை குவிக்க வேண்டியதும் சென்டரா இருக்கக்கூடிய பகுதியில தான். நம்முடைய கவனத்தை குவிக்க வேண்டியதும் சென்டரா இருக்கக்கூடிய பகுதியை தான். நிஷ்டையில அப்ப கண்ணு முக்கியமே இல்லதானே? கண்ணு முக்கியம் கிடையாது. உங்களுடைய கவனம் தான் முக்கியம். ஏன் அங்க கண்கள் அங்க பார்க்க சொல்றாங்கன்னா, கண்கள் மூலமா கவனம் சிதறல் அடையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க வெளியில எங்கேயாவது பார்த்துட்டே புருவ மத்தியத்தை கவனிங்கன்னு சொன்னா, அந்த வழியே யாராவது ஒருத்தர் கிராஸ் ஆகி போவாரு. உடனே கவனம் அந்த கண் பார்வை மூலமா அவர் மேல போயிரும். இதுல என்ன ஒண்ணு நடக்குதுன்னா, நம்ம அங்க கவனம் வைக்கிறோம்ல உள்ள, கண்ணு அப்படியே வெளியே வருது. அந்த கருப்பு அது எப்படி வருதுன்னு தெரியல. மறுபடியும் நான் அங்கே கண்ணை குவிக்க வேண்டியது இருக்கு. நீங்க சாமியினுடைய நிஷ்டை படத்தை பாத்தீங்கன்னா அதுல கரு வெளியே இருக்காது. அந்த நிலைதான் நானும் வரணும்னு அந்த மாதிரி நான் வரணும்னு சொல்லிட்டு நீங்க கண்களை இன்னும் உள்ளுக்குள்ளார அந்த கரு வெளியே உள்ள சொருகி நம்ம நிறுத்தணும் அப்படின்னா நமக்கு கண் எரிச்சல் அதிகமா தான் வரும். நீங்க அந்த முயற்சியை தானா நடக்கணும். நான் அந்த முயற்சியே பண்ணல. ஏன்னா ஆரம்ப கட்டத்துல அப்படி முயற்சி பண்ணும்போது என்ன, அந்த கண் எரிச்சல், கண் அப்படியே பாத்தீங்கன்னா மயமயன்னு தெரியும், வலிக்க ஆரம்பிக்கும். ஒருத்தர் சொன்னாங்க, வித்தியார்த்தி ஒருத்தர் சொன்னாப்ல,
கண்ணை சும்மா வைங்க, நீங்க அசைக்கலாம் வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. ம் இப்போ இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு நான் வரேங்கய்யா. கண்ணை அப்படிதான் நான் வச்சு பயிற்சி பண்ணேன். கண்ணுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ம் அந்த ஒரு இடத்துல நிறுத்தும் போது கண்ணு தானா வெளியே வந்து வெளியே நோக்குது. ஆனா உள்ள ஒரு ஃபீல் உணர்றோம். ஆனா வெளியே கண்ணு ம் வருது. அது பரவாயில்ல. ஆனா நம்ம உங்களுக்கு மறுபடியும் வெளியில மறுபடியும் உள்ள பார்வை போக தெரியுதா வேண்டியதா இருக்கு. தெரியலையா? நீங்க வெளியில பாக்குறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா? தெரியுதுங்கய்யா. தெரியுதுன்னா அதோட சேர்ந்து கவனமும் வெளியில வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா பார்வை வெளியில இருந்தும் கூட கவனம் உள்ள நேக்கா இருந்துச்சுன்னா தள்ளுதுன்ற அதான் அது எப்படி, அதாவது நம்ம அப்படியே அமைதியா ஒரு 5 செகண்ட் நீங்க ஆகுது. அங்க அந்த கண்ணை நிறுத்தி பழக்கம் இல்லாதனாலதான். கண்ணை புருவ மத்தியத்திலே நிறுத்தி பழக்கத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியில கவனம் போகாது. ஓகே. அது நம்ம நிறுத்தி பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்க. ஏன்னா நீங்க வெளியில கீழே இறங்கி வந்துருச்சு அந்த கருவிலின்னு சொல்றீங்க. ஆனா இல்ல, வெளியில கருவிலி இறங்கல. அது ஆ, எப்படி புரிய வைக்குதுன்னா, நம்ம அந்த ஒரு இமை முக்கோணம் சேஃபா மூடிருதுன்னு முக்கோணத்தை சொல்றீங்களா? தலைகீழா வச்ச மாதிரி ஒரு பார்வை தானே நமக்கு தெரியும் பூர்வ மத்தியத்தை பார்க்கும்போது. ம் அதுதான் அப்படியே நீங்கி அப்படியே வெளியே வருது. அதாவது வெளியே ம் வருதுன்னா வெளியே வரல, கண்ணு மேல பார்த்த மாதிரி தான் கண்ணு இருக்கு. ஓகே அந்த கவனமும் உள்ளதான் இருக்கு. கவனம் ஓகே மீன்ஸ் ஒரு சின்னதா அது உணர்வு இல்லாம ஒரு நிலை சொல்லலாமா. ம் ம் ஆனா அந்த பார்வையில ஒரு ஒரு வெள்ளை நிறம், ஒரு மங்கலான ஒரு நிறம் தான் தெரியுது. அந்த ஓகே இதுக்குள்ள போக முடியல. அந்த இது வந்துருது மறுபடியும் ம் கண்ணை அந்த இதை மேல போகுது இல்ல, ம் அது எதுன்னு சொல்லலாம். இமை இமை இமைன்னு வச்சுக்கலாமே. ம் அது அதுவா அசைதா இல்ல அது என்ன நடக்குது அந்த இடத்துலன்னு தெரியல. ஒரு அமைதி ம் உணர்ற நேரத்துலதான் அது நடக்குது. தானா ம் வெளியே வருதா மனம், இல்ல அது எப்படி நிறுத்துறது? எனக்கு கேள்வி, ம் அங்க நான் நிக்கணும், அதுக்கான வழி என்ன? ம் ம் கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு ஐயா கேக்குதுங்களா நான் பேசுறது? ஐயா கேக்குதுங்களா? ஓகே. அங்க நாம அசையாம நிறுத்தணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு பாயிண்ட்ல பார்த்தோம்னா கண்ணு சிமிட்டக்கூடாது, கண்ணு அசையக்கூடாது. ம் நாம அத பிராக்டிஸ் பண்ணாலே மனசு அங்க போய் பேசாம உட்கார்ந்துரும். ஏன்னா இந்த கவனம் அப்படிங்கிறது இந்த பார்வையில நல்லாவே அது அரெஸ்ட் ஆகும். ம் நீங்க கேட்கும்போது இருக்கக்கூடிய கவனம், பார்க்கும்போது அந்த கவனம் அதிகமாவே இருக்குது. ஆமா. அப்ப கவனத்தை நம்ம மேல கொண்டு போய் நிறுத்தினாலே மனம் அப்படிங்கிறது உள்ள அடங்கிரும். ஏன்னா கவனம் எங்கேயோ அங்கதான் மனசு ஓடும். ம் அப்ப நாம மத்த வேலை செய்யும் போது கூட கவனத்தை உள்ளுக்குள்ளாரே நிலை பெற செஞ்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு சரிங்க. இந்த பிரச்சனை வராது. ஓகேங்கய்யா. எப்பவுமே அந்த புருவ மத்தியத்துல நமக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் கவனத்தை அங்க வச்சு வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ம் அப்பதான் அந்த மனம் வந்து அந்த இடத்துல சுலபமா இருக்கும். ஏன்னா அது பழக்கப்பட்ட இடமாயிடுச்சுன்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது பாட்டுக்கு சுலபமா இருந்துரும். ம் அது வரைக்கும் பழக்கம் இல்லாத இடம்ங்கிறதுனால தான் அது ஓடி வருது. இப்போ ஓகேங்க. ஒரு மந்தையில இருந்து ஒரு மாட்டை நான் வாங்கிட்டு வந்து என் வீட்டுல நான் கட்டி நிறுத்துறேன். ம் அதுக்கு ஒரு கயிறு கட்டலைன்னா அதுக்கு வேலியும் இல்ல அப்படின்னா அது எங்க பிறந்து வளர்ந்துச்சோ, எங்க அது பழக்கப்பட்டுச்சோ அந்த இடத்த தேடி ஓடத்தானே செய்யும். இயல்பு. அப்போ நம்மளுடைய மனம் எங்க பொறந்து வளர்ந்து எங்க அது வந்து பழக்கப்பட்டது எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ம் அதனுடைய இயல்பை நீங்க அதை கட்டலைன்னா, அந்த கவனத்தை நீங்க கண்ட்ரோல்ல நீங்க வைக்கலைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில தான் வரும். ஐயா அதான் ஐயா, மனசை அடக்க கூடாது, அதுவா அடங்கணும்னு சொல்றாங்கல்ல. நம்ம அடக்க அப்படி நீங்க நினைச்சா அது அதை கட்டி வைக்காம அது எப்படியே அடங்கும்? அப்படி அடக்கிறதா இருந்தா நமக்கு ஒரு பயிற்சி முறையை கொடுக்க மாட்டாங்களே. இப்ப இந்த பயிற்சி முறையில் நீங்க என்ன பண்றீங்க? சுக்கிலத்தை கட்டி நிறுத்துன்னு சொல்றாங்க. சுக்கிலம்ங்கிறது என்ன? சுக்லாம் பரதரம் விஷ்ணும்னு சொல்றாங்க. அது மனமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து தானே. ம், நம்ம இப்ப அதைத்தானே கட்டி நிறுத்த போறோம். இப்போ ஒரு ஓகேங்க. சட்டத்திட்டத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்க. சட்டத்திட்டத்தின்படி உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கும்? நீங்க வெளி உலக விஷயங்கள்ல ஈடுபடலாம்னு உங்க மனசு தோணுனா கூட நாம என்ன பண்றோம்? இல்லப்பா இந்த சட்டத்திட்டம் தான் நமக்கு முக்கியம். சாமி இதுதான் ம், நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் மோட்சத்துக்கான உபாயம்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ண தானே செய்யறோம். ம், தொடக்க நிலைகள்ல அந்த கண்ட்ரோல் இல்லாம உங்களுக்கு அது வந்து சுதந்திரமா அதை எடுத்துக்காது அந்த சட்டத்தை. சரிங்க. சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, முதல் அந்த தொடக்க நிலையில அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணாம அதை சுலப நிலைமைக்கு கொண்டு வர முடியாது.
சரிங்க. நீங்க அதை கட்டி போட்டுதான் ஆகணும், அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. அது கண்ட்ரோல் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அடக்க ஆமா. நினைக்க வேணா, அமைதியா ஒரு இடத்துல நின்னீங்கன்னா அதுவே அடங்கிரும். அது ஆமா. சொல்லுவாங்கல்ல, அப்போ பட்டாம்பூச்சியை அதுவா பிடிக்க அடங்கறதா நினைக்காம. ஆமா. அதுவா அடங்கறதா இருந்தா, நம்மகிட்ட ம், வந்து இந்த பயிற்சி முறை செய்யி அப்படிங்கிற ஒரு அறிவுரை நமக்கு சொல்ல மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பாங்க. அந்த பயிற்சி முறையில கூட அங்க அத அடக்கி நிறுத்துற ஒரு வேலைய தான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது. ம், ம், ம். இல்லைங்களா? கண்டிப்பாங்க. அப்போ தொடக்க நிலையில நீங்க ஒரு சட்டத்த ஃபாலோ பண்றதா இருந்தாலும், நீங்க அந்த கண்ட்ரோல்னஸ்ங்கிறது வேணும். ஏன்னா, அதனுடைய பழக்கம் வெளியில வேற ஒரு விஷயத்துல இருக்கு. அந்த பழக்கத்த மாத்தணும்னா, நீங்க அத கண்ட்ரோல் பண்ணாம மாத்த முடியாது. ம், கண்டிப்பாங்க. அந்த கண்ட்ரோல்னஸ் அந்த இனிஷியல் பீரியட்ல கண்டிப்பா வேணும். அந்த கண்ட்ரோல் என்ன ஆகும்னா, பழக்கத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், நீங்க ம். கண்ட்ரோல் பண்றீங்கங்கிற உணர்வே இல்லாம அது இயல்பா மாறிரும். அதான் நீங்க அப்பவும் அது முதல்ல கண்ட்ரோல் சொன்ன மாதிரி. ஆமா. அப்பவும் கண்ட்ரோல் இருக்கும். ஆனா, அது உங்களுக்கு கண்ட்ரோலாவே தெரியாது. அது இயல்பா மாறி இருக்கும். ம், கண்டிப்பாங்க. முதல்ல நீங்க நான்வெஜ்ஜ நிறுத்தும்போது, நீங்க ம், இனிமேல் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்திருப்பீங்க. யாரோ ஆமாங்க. ஒருத்தர் கொண்டு வந்து குடுப்பாங்க. ஐயோ! ஐயா, நம்ம சாப்பிடக்கூடாது. பயிற்சிக்கு முன்னாடி, சித்த வித்தைக்கு வர்றதுக்கு முன்னால நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் சொல்றேன். நான் ஒரு உதாரணமா தான் நான்வெஜ்ஜ அததான் நானும் குடுக்குறேன். சொல்ல வந்தேன். எந்த ஒரு நான்வெஜ் விஷயமா இருந்தாலும், தொடக்கத்துல நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணும்போது, நமக்கு கடினமா அந்த இருக்கும். கண்ட்ரோல்னெஸ்ஸ நம்ம அந்த மனசுக்கு குடுத்தா தான், அத நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அப்போ இல்ல சரிங்க. நம்ம வந்து ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம். இனிமேல் சாப்பிடக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்துட்டோம். யாரு ம், சொன்னாலும் கேட்கக்கூடாது. அப்படின்னு ஒரு கண்ட்ரோல்னெஸ்ஸ நம்ம அந்த மனசுக்கு குடுப்போம். ஆமாங்க. அதுக்கு அந்த அது உதாரணம் சித்த வித்தை. ஆமா. அது கொஞ்சம் பழக்கமானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது கண்ட்ரோலாவே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அது உங்களுடைய இயல்பாவே மாறிரும்னு நான் சொல்றேன். அது உண்மைங்க. அதுக்கப்புறம் நீங்க அத பத்தி கண்ட்ரோல்னே நீங்க சொல்ல மாட்டீங்க. ம். இப்போ மனச கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன். அது தொடக்க நிலையில அது உங்களுக்கு கண்ட்ரோலா தெரியும். ஆ, ஓகேங்க. அது பழக்கமானதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு கண்ட்ரோலாவே தெரியாது. அது உங்களுடைய சட்டமாவே இருக்கும். உங்களுடைய இயல்பு நிலையாவே இருக்கும். உங்களுடைய வாழ்வியலாவே அது மாறி இருக்கும். கண்டிப்பாங்க. ஏன்னா ம். ஆக்சுவலா ஒண்ணு என்னன்னா, தினமும் தூங்கும் போதும், அதாவது பிரம்மம் எங்க இருக்கோ அங்கதான், ஈஸ்வரன் எங்க இருக்கோ அங்கதான் இருக்கு. நம்ம தான் அதை நோக்கி திரும்பல. ம். ஆனா அது இருக்கு. அதை திருப்ப வேண்டியது ம். நம்ம தான். அதாவது மனசு அதுக்கான பாதைய தான் சாமி இப்ப நமக்கு காமிச்சு சொல்லியிருக்காங்க. குடுத்துருக்கிறாரு. ம். ம். ஓகேங்க. நன்றிங்கய்யா. சரிங்க. அதுதாங்க மனதுக்கு நம்ம ஒரு வேலை கொடுக்கணுங்க. அது தாறுமாறா ஓடுற மனதுக்கு நம்ம ம். ஒரு வேலை, நம்ம பூர்வ மதிப்ப கவனின்னு ஒரு வேலை குடுத்துடுறோம் அதுக்கு. கதிய ஆமாங்கய்யா. கவனின்னு ஒரு வேலை குடுத்துடணும். எந்த வேலை செய்யறதுனாலும் நம்ம வெளியில எந்த வேலை செய்தாலும் நீங்க இதுலயும் இதுக்கு ஒரு வேலை குடுத்துட்டே இருக்கணும் மைண்டுக்கு அது. இல்லைன்னா அது ஜீவனுடைய கண்ட்ரோல் இல்லாத போயிடும் அது. இந்த புரியுதுங்கய்யா. வேலை கொடுத்து நீங்க பழகிட்டீங்கன்னா ம். அது வந்து இயல்பாவே அதுவே தானா நடக்க ஆரம்பிச்சிடும் அது. கண்டிப்பாங்க. உடம்பு கூட சரிங்கிறது ஹார்ட் பீட்டிங்கோ இல்ல ஒரு இது செரிமானமோ பிளட் சர்க்குலேஷனோ எல்லாம் தானா தானே நடக்குது இது. ஆமா. ஆனா அந்த தானா நடக்கிற அந்த சிஸ்டத்தை நம்ம கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. அப்ப அது சரிங்கய்யா. அது முறையை கவனிக்கணும்ல. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான உணவு முறை சாப்பிடுறது, ம். அதுக்கு உடல் உழைப்பு கரெக்டா இருந்ததுன்னா அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகாது இல்ல. ஆமாங்கய்யா. கரெக்டா இயங்கிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுக்கு ஆரோக்கியம் வேணும்னா ஒரு ஆஃப் தானா நடக்கும், மறு ஆஃப் நம்ம பண்ணணும். அது கரெக்டா உணவு கொடுக்கணும், கரெக்டான உடல் உழைப்பு கொடுக்கணும், கரெக்டான தூக்கம் கொடுக்கணும். இதெல்லாம் கரெக்டா ஒரு பாதி நீங்க செஞ்சீங்கன்னா மறுபாதி தானா நடக்குதா இல்லையா உங்க ஆரோக்கியம்? தானா நடக்குது. ஹார்ட் பீட்டிங்ல இருந்து லங்ஸ்ல இருந்து பிரீத்திங் எல்லாமே தானா நடக்குது. அதே மாதிரிதான் ஒரு ம். ஆஃப் வந்து உங்களுடைய புருவ மத்தியத்தை பண்ற இதுன்றது உங்க செயல் அது. அதை கவனிச்சுனே இருந்தீங்கன்னா அதுவே இயல்பாவே உங்களுக்குள்ள அதுவே ஓட ஆரம்பிச்சிடும் அது. ம். கண்டிப்பாங்கய்யா. முயற்சி பண்ணி பாக்குறேன். புரியுதுங்களா? நான் அந்த ஒரு ஆஃப் நான் பொறுப்பேத்துக்க மட்டும்தான் அது நடக்காது. மனம் அடங்காது கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது. கண்டிப்பாங்க. அதான் இப்போ ஐயா சொன்ன மாதிரி எனக்கு இப்பதான் ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துனாங்க. அது நான் மறந்திருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி சித்த வித்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய டைம் ம், நான்வெஜ்ஜை நிறுத்த முடியாம போயிருக்கு. ஆனா ம், சித்த வித்தை வந்ததுக்கு அப்புறம் ஒரு வைராக்கியம் வந்து நான்வெஜ் ஃபுல்லாவே டோட்டல் இப்போ அதுல விருப்பு வெறுப்பு எதுவும் அது எதுவுமே இல்லை, அப்படியே விட்டாச்சு. இயல்பு நிலைக்கு வந்த மாதிரி அதான் அதே கான்செப்ட மனசுல அப்ளை பண்ணோம். இப்பதான் ஞாபகம் வருது. எதுவுமே கம்பலால சாதிக்க முடியாதுங்க அது. அது இயல்பா வைராக்கியம். நடக்கணும். ம். இயல்பா நடக்கிறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு சப்போர்ட் புருவ மதியத்தை கவனிக்கிற இது பழக்கப்படுத்தணும்.
சரிங்க. அதுதான் இயல்பா நடக்கிறது. ஆனா உயிரினுடைய இயல்பே அமைதி தான், ஆனந்தம் தான், அடங்கிய மனம்தான் அது. அந்த இயல்புக்கு நம்ம சூழ்நிலையை உருவாக்குறோம். அதுதான் சூழ்நிலை உருவானா தானா நடக்கும் எதுவுமே. அது கண்டிப்பாங்க. அந்த உருவாக்குற பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு. ஒரு செடி வளரணும்னா கூட சரி, இது ஒரு 4-5 சூழ்நிலை உருவாக்கணும்ல. கரெக்டான தண்ணி, விளைநிலம், அடுத்தது அது உரம் போடணும், அது வெளிச்சம், பாதுகாப்பு, காற்றோட்டம், இதெல்லாம் கரெக்டா ஏற்படுத்தினா பிரபஞ்ச சக்தின்றது தானா அந்த செடியை வளர்க்குது இல்ல. நம்மளால வளர்க்க முடியும். அதே மாதிரிதான் அந்த தியானம் அடங்கிய மனம் இருக்கணும்னா அதுக்கேற்ற சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அது பூர்வ மத்தியத்தையே கவனிக்கிறது, அந்த கதியை கவனிக்கிறது, புரியுதுங்களா? அதுக்கேற்ற மாதிரி வித்தியோட ஜபத்துக்கு முஞ்சவர்கள்லாம் இது அந்த அதிகமா பயன்படுத்திக்கிறது, வித்தியார்த்தியோட பழகுதல், இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையும் அமைக்க சொல்ல பாத்தீங்கன்னா அதுவே அப்புறம் இயற்கையா தானா நடக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாங்க. அந்த பொறுப்பு, அந்த சூழ்நிலையை உருவாக்குற பொறுப்பு நம்மள்ட தான் இருக்குது. அவங்கவுங்க கையில தான் இருக்குது. கண்டிப்பாங்க. அத புரிஞ்சு எப்படி பண்ணா மனம் நம்மளுக்கு செட் ஆகணும், அந்த சூழ்நிலை உருவாக்குற பொறுப்பு நம்ம கையில தான் இருக்குது. சரிங்க. சரிங்க. நமஸ்காரங்க. அப்போ ஒரு ஈஸ்வரன் அப்படிங்கிறது நமக்கு குருவா வர்றதுக்கான வாய்ப்பு ஏன் இல்லை அப்படின்னா, நாம கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வெளியில இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. நாம தேடக்கூடிய தேடல்கள் எல்லாமே வெளியில இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப வெளியில வந்து நமக்கு ஒரு விஷயத்த போதிக்கணும்னா அவர் வெளியில வந்துருவாரு. ஆனா நாம செத்து போயிருவோம். அப்போ நாம அந்த கேள்விக்கான பதில கேட்க நாம உயிரோட இருக்க மாட்டோம். அப்போ அவரு உள்ளுக்குள்ளாரே இருக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறாரு. ஆனா யாரோ ஒருத்தர் இப்ப வெளியில வந்து சொல்லியாகணும். அவரோட தொடர்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரை பத்தின ஒரு விவரங்களை நமக்கு சொல்லியாகணும். இப்போ பாலசுப்ரமணியம் ஐயா இருக்கிறாரு, இல்ல ராமச்சந்திரன் ஐயா இருக்கிறாருன்னா, இப்ப அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணு அவங்களே என்கிட்ட வந்து டைரக்டா சொல்லணும். இல்ல அவங்க வேற ஏதோ ஊர்ல இருக்காங்க, என்னாலயே அங்க போக முடியல, அவர்னாலயும் இங்க வர முடியல அப்படின்னா, அவரை பத்தின விஷயங்களை தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் என்கிட்ட அவரை பத்தி சொல்லணும். அப்பதான் அவரை பத்தின ஒரு சில விஷயங்களாவது என்னால கிரகிச்சுக்க முடியும். அப்படி எனக்குள்ள இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய தன்மையை நான் போய் இது நாள் வரைக்கும் கவனிச்சது கிடையாது. அவரும் வெளியில வந்து கற்பிக்கவும் முடியாது. அப்ப யார் கற்பிக்க முடியும்னா, நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரத்துக்கும், தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்கும் இடையில ஒருத்தர் புரோகிதரா ஒருத்தர் இருக்கிறார். 2 பேத்தையுமே கனெக்ட் பண்ற மாதிரி 2 பேருக்கூட்டியும் அவர் பழக்கம் உள்ளவரா இருக்கக்கூடியவர். அவர் யாருன்னா மனசுதான். வெளியில வரும்போது நான்கிற அகங்காரத்தோட இருப்பாரு. உள்ளுக்குள்ளார போயிட்டாருன்னா தான்கிற ஈஸ்வரனோட இருப்பாரு. முழிச்சு வெளியில வந்து உலகத்தை உண்டு பண்ணும்போது அவர் அகங்காரத்தோட சேர்ந்து இந்த பந்தங்கள்ல ஏற்படுத்திக்கிட்டு அதுல சுக துக்கங்களை அனுபவிச்சுக்கிட்டு அப்படியே இருப்பாரு. இதே உள்ளுக்குள்ளார போயிட்டாருன்னா உலகம்ங்கிற அவஸ்தையை உள்ளுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு அவர் தான்கிற ஈஸ்வரனோட சேர்ந்து இருப்பார். தூங்குகிற சமயத்துல நம்மளுடைய மனம் அந்த ஈஸ்வரனோட சேர்ந்துதான் இருக்குது. ஆலோசனை சமயத்துல அந்த மனம் அந்த ஈஸ்வரனுடைய இருப்பிடத்துலதான் இருக்குது. சமயோக சமயத்துல அந்த மனம் ஈஸ்வரனுடைய இருப்பிடத்தை நோக்கிதான் போகுது. அப்போ இந்த மனதிற்கு தான் இந்த 2 நிலைமைகள் இருக்குது. வெளி உள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையிலே அதனால போயிட்டு வர முடியும். அகங்காரத்தினால உள்ளுக்குள்ள வர முடியாது, ஜீவன்னால வெளியில போக முடியாது. ஆனா மனதுனால வெளியிலேயே இருக்க முடியும், உள்ளாரே இருக்க முடியும். சோ இவர் தான் மீடியேட்டரா 2 பேத்துக்கும் ஒரு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு புரோகிதரா இருக்கக்கூடிய ஒரு வேலையை அவர்னால செய்ய முடியும். அப்ப நான்கிற அகங்காரத்துக்கு இப்ப ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அப்ப இந்த புரோகிதரை பிடிச்சா தெரிஞ்சிடும். அவரை எங்க போய் நீ சந்திக்கிற, அவரை கண்டுபிடிக்கிறதுக்கான பாதையை எனக்கு காமிச்சு கொடு, நீதான் அடிக்கடிக்கு போய் அவரை பார்த்துட்டு வர்றையே, எனக்கு கொஞ்சம் பாதையை காமிச்சு கொடுன்னு நாம அவர்கிட்ட தான் கேட்க முடியும். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனம் தான் அங்க குருவா இருக்கிறாரு. அவர் தான் நான் ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கிய காரணகர்த்தாவா இருக்கிறார். ஈஸ்வரன்னா யாரு? இப்ப என்னுடைய ஒரு விஷயத்திலே கவனிச்சு பாத்தீங்கன்னா, பிராணாயாமம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் என்னுடைய இந்த ஆன்மீக பயணம்ங்கிறது தொடங்குச்சு. ஒரு பகவத்கீதையில படிக்கும் போது அதுல பிராணாயாமம் பத்தின ஒரு டீட்டெயிலிங் இருந்துச்சு. அப்போ பிராணாயாமத்தை ஏன் எந்த கோயிலையும் சொல்லி தர்றது இல்லை அப்படிங்கிற கேள்வியோட தான் நான் வந்தேன். அப்போ பிராணாயாமம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு கேள்வியோட தொடங்கப்பட்டதுதான். ஒரு 10-15 பேத்துக்கிட்ட கேட்டும் அந்த கேள்விக்கான பதில் நிறைவு பெறல. ஒரு சித்த வித்தியார்த்தியை சந்திக்கும் போது அது நிறைவு பெற்றுச்சு. அப்ப அந்த 10-15 பேத்துக்கிட்ட நான் கேட்ட கேள்வியிலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா என்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய மனம் அந்த கேள்வியை எழுப்பின அந்த மனம் என்ன பண்ணுச்சுன்னா, இல்ல இதெல்லாம் பதில் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தது.
ஒரு சித்த விதியை எடுத்து இந்த சித்தவேதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல இதுதான் பிராணாயாமம்னு சொன்ன உடனே என் மனசு இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ கேள்வி எழுப்பின அந்த மனசுக்கே பதில் தெரிஞ்சதுனாலதான் இது சரி இது தப்புங்கிற தீர்மானத்துக்குள்ளாரே அதனால வருது. அது விமர்சனமே அதனாலதான் வைக்குது. அப்போ மனசுக்கே ஏற்கனவே பதில் தெரியுமே. இப்ப இது ஏன் வந்து நம்மள கேள்வி கேட்க வச்சு நம்மள ஏன் வெளியில சுத்த வைக்கணும்? நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வரைக்கும் என்ன அலைய விட்டுருச்சு இந்த ஒரு பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா அந்த பதில் வரும்போது தெரிஞ்ச மாதிரி ஆமா இதுதான் கரெக்ட்னு சொல்லிடுச்சு. அப்போ முன்னாடியே பதில் தெரிஞ்சிருந்தா எனக்கு கேள்விக்கு பதிலா பதிலவே கொடுத்துருந்தா எனக்கு ஒரு அலைச்சல் மிச்சமா இருக்குமேன்னு நான் யோசிச்சதெல்லாம் இருக்குது. ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா, நான் அந்த மனசை நேரடியா போய் சந்திச்சது கிடையாது. என்னுடைய கவனம் எல்லாமே வெளி உலக விஷயங்களை சார்ந்ததாவே இருக்குது. அப்போ மனம் என்கிட்ட பேசணும்னு நினைக்குது. எனக்கு எதையாவது சொல்லி தரணும்னு நினைக்குது. எனக்கு ஒரு பாதையை காமிக்கணும்னு அது முயற்சி பண்ணுது. ஆனா நான் அதை கவனிச்சதே கிடையாது. அது உள்ளுக்குள்ளாரே இருக்குது. ஏன்னா அடங்கிய மனம் தான் குருவா இருக்க முடியும். அந்த மனம் வெளியில வந்துருச்சுன்னா அது அகங்காரமா மாறிடுது. அகங்காரத்தினுடைய குணம் என்னவோ அந்த குணமாவே அந்த மனம்ங்கிறதும் அடைஞ்சிருது. அப்போ வெளியில வந்தா அதை நம்ம மனம்னே சொல்ல முடியாது. அது அகங்காரம் தான். அது அகங்காரத்துக்கான சுவாபனையில தான் அது சுவாபத்துலதான் அது இயங்கிட்டு இருக்குது. அப்போ மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு என்கிட்ட எதையாவது ஒண்ணு சொல்லணும்னு முயற்சி பண்ணுச்சு. அதுக்கு ஒரு கேள்வி எழுப்புச்சு. என்னை எல்லா இடத்துலயும் பதில் தேட விட்டுச்சு. அந்த ஒவ்வொரு பதில்களையும் இது சரியா தப்பாங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சு என்னை வழி நடத்திட்டே இருந்தது. ஒரு இடத்துல சரி அது எனக்கு என்ன சொல்லி தரணும்னு ஒரு முடிவு பண்ணுச்சோ அந்த பதில் வரும்போது ஆமா இதுதான் கரெக்டுங்கிற தீர்மானத்தை எனக்கு கொடுத்தது. எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே எல்லா விஷயங்களையும் இதுதான் அது செஞ்சுட்டு இருக்குது. அப்படிதான் நம்மள அது வழி நடத்திட்டு இருக்குது வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களோட சம்பந்தப்படும் போது. ஏன் நாம எப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குருவை நேரடியா சந்திக்கிறோமோ அப்ப அது கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கேள்வி எழுப்பி பதில தேட விடுற வேலையே அதுகிட்ட இருக்காது. அது நேரடியா பதிலே பேச ஆரம்பிச்சிடும். டைரக்டா என்ன சொல்ல வந்துச்சோ அது சொல்றதே அது ஒரு பதிலவே நமக்கு பேச்சா ஆரம்பிச்சிடும். நான் அதை கவனிக்காதனால எனக்கு கேள்வி எழுப்பி விட்டு என்ன அலைய விட்டுச்சு. அது மூலமா என்ன இந்த பதில நான் இதைத்தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் பாரு இவர் மூலமா அந்த பதில் கிடைச்சிருக்குது அதை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதியும் கொடுத்தது. அப்படிதான் இந்த மனம்ங்கிறது நமக்கு ஒரு குருவா இருக்குது. அவர் மட்டும் அந்த பதில் வந்து அந்த சித்த வித்யார்த்தி சொன்ன கேள்விக்கான என்னுடைய கேள்விக்கான பதில அது இல்ல இதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் இந்த மார்க்கத்தை விட்டு வேற ஏதாவது மார்க்கத்துக்குள்ள போயிருப்பேன். அது அங்க சரின்னு சொன்னதுனாலதான் நான் இப்ப இந்த மார்க்கத்துல இருக்கிறேன். இப்படிதான் நாம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல மனம் நாம எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கணும் நாம எந்த வழியில போகணுங்கிறத அது தீர்மானிக்குது. அதனாலதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். நாம எடுக்கக்கூடிய அந்த பயணம் எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத அந்த மனம் தான் முடிவு பண்ணுது. ஏன்னா அவர் தான் அனுபவஸ்தர். அந்த அனுபவத்துக்கு தகுந்தபடி நம்மளை வழிநடத்துறவர் அவர் தான். அப்படிப்பட்ட அந்த மனம் தான் நமக்கு குருவா இருக்க முடியும். அந்த குரு தான் இங்க புரோகிதரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. சரி இப்ப நான் தூங்கிட்டு இருக்கிறேன். அந்த சமயத்துல எனக்கு குரு வந்தா எனக்கு தெரியவே மாட்டேங்குது. நான் முழிச்சிட்டு இருக்கும் போது குரு வந்தா தெரியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது ஈஸ்வரன் தான் அதுக்கு காரணம். ஏன்னா தூங்குகிற சமயத்துல அவருடைய நிலைமை வேறையா இருக்குது. முழிச்சிட்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய நிலைமை வேறையா இருக்குது. தூங்கும் போது இருக்கிற நிலைமைய நாம களங்கமில்லாத தன்மைன்னு நாம சொல்றோம். அவருக்கு எந்த தொழிலும் கிடையாது. சிருஷ்டி சிதி சம்ஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள் கிடையாது. பாக்குறது கேட்கறது அறியறது அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்கள் அவருக்கு கிடையாது. ஆனா முழிச்சுட்டாருன்னா அவர் இந்த வெளியில இருக்கக்கூடிய உலகத்தோட அவர் சம்பந்தப்பட்டுட்டாருன்னா பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செய்யறாரு. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் அவர் செயல்படுத்துறாரு. அப்போ அந்த அசைவு ஏற்படும் போதுதான் அதுக்கு தொழில்கள் உண்டாகுது. அசைவில்லாத நிலைமையில எந்த தொழில்களும் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறாரு. அப்போ தொழில் இல்லாத நேரத்துலதான் நாம தூங்குகிற சமயம் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் அந்த நேரத்துல வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் குருவா நம்ம கிட்ட வந்தாருன்னா நமக்கு தெரியறது இல்லை. இப்ப நமக்கு ஒருத்தர் உபதேசத்தை காட்டி கொடுக்குறாரு. அவர் நமக்கு பெயரளவில் மட்டுமே குரு அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அந்த குரு நமக்கு பக்கத்துல வந்தாருன்னா நமக்கு தெரியுமானா தெரியறது இல்லை. ஆனா முழிச்சிட்டு இருக்கும் போது அவர் சொல்றத கேட்கிறோம், அவருக்கு மரியாதை கொடுக்குறோம், அவர் சொல்றபடி நடக்கவும் செய்யறோம். ஆனா தூங்கும் போது அவர் யாரோ நாம யாரோ அப்படிங்கிற நிலைமையில தான் நாம இருப்போம். ஏன்னா அவரை பத்தி எந்த ஒரு விவரமும் நமக்கு தெரிய போறது இல்லை. அதனால இந்த 2 நிலைமைகள் ஈஸ்வரன் கிட்ட இருக்குது. ஒண்ணு களங்கமுள்ள தன்மை, இன்னொன்னு களங்கம் இல்லாத தன்மை. இதுல களங்கம் இல்லாத தன்மையில அவர் ஒரு மாதிரியும் களங்கம் உள்ள தன்மையிலையும் ஒரு மாதிரியும் அவர் நடக்கவும் செய்யறாரு.
அப்போ நாம பார்க்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் நம்மளுடைய எல்லா பிரதிபலிப்பா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா, களங்கமுள்ள தன்மையில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை தான் நம்ம வெளியில பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க குற்றம் குறைகள் கண்டிப்பா இருக்கவே செய்யும். ஏன்னா அது குணம் உள்ளது. வெளியில இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அத்தனை மனிதர்களுக்குள்ளாரையும் அந்த குற்றம் குறைகள் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே களங்கமுள்ள தன்மையில இருக்கக்கூடியது. குற்றம் இருக்கக்கூடாது யார் மேலேயும் அப்படின்னா, அது களங்கமில்லாத தன்மைக்கு போனா மட்டும்தான் அவரால் அது குற்றமில்லாத நிலைமைக்கு போக முடியும். அதுதான் போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அந்த போக்கும் வரவும், அந்த சுவாசத்தினுடைய போக்கும் வரவும் இல்லாமல் போகும்போது அவன் களங்கம் இல்லாத தன்மைக்கு போயிடுவான். அப்பதான் அவன் புண்ணியனா இருக்க முடியும். அப்போ நாம வெளியில பார்க்கக்கூடிய அத்தனை இடத்துலயும் அது இருக்கவே செய்யும். நாம அதை சகிச்சுக்கிட்டு, நாம அதை பொறுத்துக்கிட்டு, நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு, தேவையில்லாததை தவிர்த்துட்டு, நாம நம்மளுடைய அவசியங்களை புரிஞ்சுக்கிட்டு, நமக்கு எது வேணுமோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு, வேண்டாததை நம்ம அதை தடுத்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா அதுதான் இங்க குருவா இருந்து நமக்கு 2 விஷயத்தையுமே காமிச்சு கொடுக்குறாரு. நாம எது செய்யணும், எது செய்யக்கூடாதுங்கிறத அவர் காமிச்சு கொடுக்குறாரு. அதை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு இங்க வழி நடத்துறதுக்கான ஒரு விஷயங்களை நாம இங்க கவனிக்கணும். அதனால வெளியில இருக்கக்கூடியவராகட்டும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவராகட்டும், 2 பேருமே நமக்கு குருவா தான் இருக்கிறார். இனி அது சம்பந்தமா நமக்கு 2ஆம் அத்தியாயத்துல சாமி சொல்லுவார். காரண குரு, காரிய குருவை பத்தி பேசும்போது இன்னும் விளக்கமா அது வரும். அப்ப 2 குரு பேசுறதையும் நம்ம கேட்டுதான் ஆகணும். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற குரு தான் நம்மளுடைய குரு அப்படின்னு சொன்னா, அது அடங்கிய மனமே குருனா, அது அடங்குற வரைக்கும் அவர் குரு. அடங்காத வரைக்கும் வெளியில இருக்கிறவர் தான் நமக்கு குருவா இருக்க போறாரு. அந்த காரண குரு நம்ம கையில வர்ற வரைக்கும் அவரு குருவா இருக்கலாம். அவர் வராத வரைக்கும் நமக்கு காரிய குரு தான் குருவா இருக்க போறாங்க. அப்போ வெளியில இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு நாம செயல்படத்தான் செஞ்சாகணும். அதனால நமக்கு அந்த மனமா இருக்கக்கூடியது நமக்கு இப்ப எப்படி போதிக்குது, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் போதிச்சுட்டு இருக்குது. வெளியில இருந்துதான் நமக்கு ஒரு பாடத்தை எடுத்துட்டு இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் அந்த பாடத்திட்டங்கள் இருக்கவே செய்யுது. நாம செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அந்த பாடத்திட்டங்களை அவங்க வச்சுட்டே தான் இருக்காங்க. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு நாம அதை சரியா அதை படிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் நாம அடுத்த நம்மளுடைய பயணத்தை வந்து இன்னும் அது இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி அது சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்போ நமக்குடைய அந்த மனமா இருக்கக்கூடியவர் தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் பிரதிபலிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா நாம அவர் கவனிக்கல. அதனால அவர் ஒரு ஸ்கிரீன் போட்டு நமக்கு அவர் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறதோ அதை நமக்கு வெளியில காமிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் நேரடியா அவரை நீங்க சந்திச்சீங்கன்னா இந்த ஸ்கிரீனே இருக்காது. இது தேவையே படாது. அவரை சந்திக்காதனால அவர் நம்மளுடைய முதுகுக்கு பின்னாடி இருக்கிறாரு. அதனால நமக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீனை போட்டு அவரு நமக்கு பின்னாடி இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் காமிச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க கொஞ்சம் அப்படியே யூ டர்ன் போட்டு திரும்பி அவரை கவனிச்சீங்கன்னா இந்த ஸ்கிரீன் உங்க முதுகுக்கு பின்னாடி போயிடும். இந்த ஸ்கிரீன் இல்லாம போயிடும். நீங்க அவரை நேரடியா சந்திக்க முடியும். அந்த ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்கறது தான் இந்த சித்த வித்தியினுடைய ஒரு விஷயமே. நீங்க நேரடியா அந்த மனசையே போய் பாருங்க, அந்த மனசையே கேளுங்க. அந்த மனமே உங்களுக்கு அந்த ஈஸ்வரனுடைய இருப்பிடத்தை சொல்லி கொடுக்கும். அது சொல்லி தரதை விட வேற யாரும் தெளிவா வந்து சொல்லித்தர முடியாது அப்படிங்கிறது தான் சித்தவேதம் போதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நமக்கு புரோகிதரா இருக்கக்கூடிய அந்த மனமா இருக்கக்கூடியவர் தான் நமக்கு குருவா இருக்கிறாரு. அந்த குரு சரியா இருந்தாரு அப்படின்னா நம்ம சரியான வழியில நம்ம பயணம் கொள்ள முடியும். அந்த குரு நிறைய லெசன்களை நமக்கு எடுக்கிறாரு. நாம படிக்கலைனாலும் நம்மளால சரியான ஒரு நிலைமைக்கு வர முடியாது. ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் இருக்கிறாருன்னா அங்க இருக்கக்கூடிய 40 குழந்தைகளுக்கும் அவர் ஒரே மாதிரிதான் எடுக்கிறாரு. அப்புறம் ஏன் ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குது, ஒரு குழந்தை ஏன் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயிலியர் ஆகுது? ஏன்னா அந்த கிரகிக்கிற தன்மையில அங்க பிரச்சனை. கவனத்தை வேற எங்கேயாவது வச்சுட்டு இருந்தா அங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகத்தான் செய்யணும். ஆனா கவனத்தை அந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திலையும் அந்த செயல்பட அவர் சொல்ற சொல்லு மேலையும் வச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்க போகுது. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த ஆர்வமும் அது கீழ்ப்படிதலும் தான் அந்த குழந்தைய மேல்நிலைக்கு கொண்டு போயிருக்கு. அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்மளுடைய குருவா இருக்காங்க. அந்த குரு நமக்கு சொல்லித்தரதை நம்ம சரியா கிரகிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளாலே மேல்நிலை அடைய முடியும். அதை நம்ம ஏனோ தானோன்னு விட்டுட்டோம் அப்படின்னா நாம கடைசி பெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி நாம எல்லாத்தையும் தவற விட்டுட்டே தான் இருப்போம். ஃபெயில் ஆகும். திரும்பவும் முதல்ல இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்மத்தை எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கும். திரும்ப திரும்ப அரியர் எழுதுற ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம்.
அதனால நாம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும், நாம செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் நமக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்குது. அத நாம சரியா புரிஞ்சுகிட்டு, அத கிரகிச்சுக்கிட்டு நாம அத செய்யணும். நமக்கு ஒருத்தர் நம்மள ஆ ஏதோ ஒரு வகையில மனம் கஷ்டப்படுத்துற மாரி பேசுறாரு அப்படின்னா, நாம அத இன்னொருத்தர்கிட்ட பேசக்கூடாதுங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த ஒரு சம்பவமே நடக்குது. ஏன்னா, ஒருத்தர் பேசும்போது நான் வந்து சங்கடமாகுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அப்ப நான் இன்னொருத்தர பார்த்து பேசும்போது, இதே ஃபீலிங் தானே அவருக்கு இருக்குங்கிறத நான் இப்ப உணர்றேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அத நான் செய்யக்கூடாது. நான் கஷ்டப்படுற மாரி இன்னொருத்தர் கஷ்டப்படுவாங்களே! அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் யோசிக்க வேண்டியதா இருக்கும். அப்போ அவர் பேசுறவரு பேசிட்டு போட்டும். ஆனா நான் பேசக்கூடாது. ஏன்னா, எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறத ஒருத்தர் எனக்கு காமிச்சு குடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் வாழ்ந்தே காமிச்சுட்டு இருக்கிறாரு. பிராக்டிகலா. எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வாழ்ந்து காமிச்சுட்டு இருப்பாங்க. நாம அதுல எதுங்கிறத நாம தேர்ந்தெடுக்கணும். அத நாம சரியா புரிஞ்சுக்கிற ஒரு புத்தி நமக்கு வேணும். அப்போ எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறத இங்க நெறைய பேர் வந்து வாழ்ந்து காமிச்சுட்டு இருக்கிறாங்க. அத நாம சரியா கிரகிச்சுக்கிட்டு, அத நம்ம எடுத்துக்கிறதுல தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம், அந்த விசேஷ புத்திங்கிறது அதுல இருக்கு. அதனால தான் நித்தியம், அநித்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற ஒரு வஸ்து விவேகம்னு அது சொல்றது. அத நாம சரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மேல்நிலை அடைஞ்சு போயிட்டே இருக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது நான் சொல்லணும்னு நெனச்சது. அதனால நாம பேசும்போதும் சரி, ஒரு விஷயத்த செயல்படுத்தும்போதும் சரி, நாம நம்மளுடைய ஒரு கோணத்த மட்டும் பார்க்காம, நம்மளுடைய ஒரு விஷயத்த மட்டும் கவனிக்காம, அத பொதுப்படையான ஒரு விஷயமா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு யாருடைய மனமும் புண்படாம, யாரையும் கஷ்டப்படுத்தாம நம்மனால நடந்துக்க முடியும். என்னுடைய கோணத்த நம்ம விட்டுறணும். பொதுவான ஒரு கோணத்த வைக்கணும். அவங்களுடைய ஆங்கிளையும், என்னுடைய ஆங்கிளையும் சேர்ந்து வச்சு பார்க்கணும். அந்த எந்த ஒரு விஷயத்த நம்ம செயற்படுத்துறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த பேசுறதா இருந்தாலும் சரி. அத செஞ்சோம்னா, இங்க பிரச்சனை இல்ல. ஏன்னா, ஒருத்தர நம்ம ஆ ஒரு குறைய சொல்றோம் அப்டின்னா, அது யாரா இருக்குன்னா, என்னுடைய பிரதிபலிப்பா தானே இருக்குது. அத மாத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? எனக்கு தான் இருக்குது. நான் மாறுனா என்னுடைய பிரதிபலிப்பு மாறப்போது. ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு நான் பார்க்குறேன். என் கன்னத்துல ஒரு கறை இருக்கு. இப்ப கறைய மாத்தணும்னு சொல்லி அந்த பிரதிபலிப்ப பார்த்து நான் சத்தம் போட்டுருக்கிறேன். "என்ன உன் கண்ணுல இவ்ளோ கறை இருக்குது உன் கன்னத்துல, அத தொட" அப்படின்னு சொல்லி நான் எத்தன தடவ வாய்க்குள்ளேயே கத்துனாலும், அந்த கண்ணாடில இருக்கக்கூடிய அந்த பிம்பம் அத துடைக்க போறது கிடையாது. யார் துடைக்கணும்னா, நான் தான் துடைக்கணும். நான் என்னோடத துடைச்சேன்னா, எதிர்ல பிரதிபலிச்சு இருக்கக்கூடிய அது அது நீங்கிற போது. அப்ப நான் சரியாயிட்டேன்னா, வெளியில இருக்கக்கூடிய அத்தன விஷயமும் என்னுடைய பிரதிபலிப்பு எல்லாமே மொத்தமும் சரியாயிரும். அத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த குரு என்ன பண்றாருன்னா, வெளியில இருக்கக்கூடிய ஒரு பிரதிபலிப்ப நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. என்ன நான் கவனிக்காத வரைக்கும், நான் இந்த பிரதிபலிப்ப பார்த்து தான் என்ன நான் சீர்திருத்திக்க வேண்டியதா இருக்குது. வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள பார்த்து தான் என்ன நான் சரி பண்ணிக்க வேண்டியதா இருக்குது. அதனால வெளியில இருக்கக்கூடிய அத்தன விஷயமும் என்னுடைய கண்ணாடி மாரி. அதுல பார்க்கக்கூடிய எல்லா உயிரினங்களும், எல்லா வஸ்துக்களும் என்னுடைய பிம்பம் தான் அது. நான் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் அங்க எல்லா இடத்துலயும் பிரதிபலிச்சிருக்குது. அத நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, யாரு எந்த ஒரு குறையையும், எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்ம யார் மேலயும் திணிக்க மாட்டோம். நாம நம்ம அத சரி பண்றதுக்கான முயற்சியில நம்ம இறங்க வேண்டிய சூழல்ங்கிறது அங்க நிச்சயமா நடக்கும். அந்த பிரதிபலிப்புங்கிறது நம்ம மறந்துறதுனால தான், நான் வேற, நீ வேறங்கிற பிரச்சனை வரும்போது தான், நீ இத பண்ணிட்ட, நான் அத பண்ணிட்டேன்னு சொல்லி இங்க பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணமா நான் நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ இதுதான் இந்த அத்தியாயம் 1ல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா, சாமி வந்து சொன்ன ஒரு விஷயமா, அதோட சேர்ந்து என்னுடைய சில புரிதல்களையும் நான் சேர்த்து நான் சொல்லியிருக்கிறேன். மன்னிக்கணும். நாளைக்கு வந்து பிரம்மம்னா என்ன, மாயைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்க எல்லாரும் சேர்ந்து அத பத்தின ஒரு விஷயங்களையும் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறோம். வேற யாராவது விஷயங்கள பகிர்ந்துக்கிறதா இருந்தா பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா. ஐயா ஏதோ சொல்ல விரும்புறீங்களா? சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ராமச்சந்திரன் ஐயா, பாலசுப்ரமணியம் ஐயா. நிறைவு செய்திடலாங்க. சரிங்க, அப்போ அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கய்யா. நம்ம நாளைக்கு சந்திக்கலாங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம்.
ஆத்மை இரவு வணக்கங்கள் ஐயா. அனைவருக்கும் நமஸ்காரம்.